நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி, எந்த பிரச்சனையும் வராது. நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன். அட ஃபைசல், நீயா? என் கூட வா, ஒரு வேலை இருக்கு. இதெல்லாம் நடக்குமா ஃபைசல்? நடக்கும், நடக்கணும். இத பாரு, இது என் லைஃப். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வண்டியில் ஏறு, நான் ட்ராப் பண்ணுறேன். ஃபைசல், அட ஏறுன்றல்ல. நான் கிளம்பட்டுமாக்கா? இதை வச்சுக்கோ கிருஷ்ணா, பஸ்ஸுக்கு உனக்கு பணம் வேணும்ல. அட பரவாயில்லக்கா, என் கையில இருக்கு. உன் அக்கா கொடுத்தா வாங்க மாட்டியா? வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்னக்கா என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க போதும். வேற ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸோட ஆர்டர் எடுத்திருக்கேன். பொதுவாக ஜாஸ்மின் தான் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் மெட்டீரியல் கொடுத்துட்டு வருவா. ஆனால் அவ எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காமா. அதுக்கு நீங்க ஏன்க்கா டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? நாளைக்கு எல்லாமே டைமுக்கு ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு வரணும். இந்த ஆர்டர் நமக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் கிருஷ்ணா. எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணணும், அவ்வளவுதானே. எனக்கு அது ஓகே தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. உன்னை நம்பலாமா? நம்பலாம்க்கா. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? லேட் ஆயிடுச்சுன்னா பஸ் கிடைக்காது. சரி, நீ போயிட்டு வா. பாட்டி, நாளைக்கு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு தோணுது. ஜாஸ்மினுக்கு லீவ் வேணும்னு சொல்லியிருக்காங்களாமா. அது தெரியாம ஆனி அக்கா ஒரு பால்வாடி ஃபங்க்ஷனோட ஆர்டர் எடுத்திருக்காங்களாம். குழந்தைங்களுக்கு பலகாரம் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி அங்க கொண்டு போய் ஒப்படைக்கிற வேலைய ஆனி அக்கா என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நீ ஒருத்தியே உன்னால செய்ய முடியுமாமா? தனியா இல்ல பாட்டி, உதவிக்கு ஆள் இருக்காங்க. ஆனா எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா உன் மேல இருக்கிற நம்பிக்கையினால தானே அவ இந்த வேலைய உன்கிட்ட கொடுத்திருக்கா. ஆமா பாட்டி. இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஆனி அக்கா என்ன கூப்பிடுறத பார்த்து ஜாஸ்மின் பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒருவேளை லீவ் எடுத்திருக்காளா? அது எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆனாலும் நாளைக்கு ஆர்டர் எந்த பிரச்சனையும் வராம நான் முடிச்சு கொடுக்கணும் பாட்டி. கண்டிப்பா நீ முடிப்ப கிருஷ்ணா. கடவுளோட அருள் உனக்கு இருக்கு. இந்த பாட்டி நான் சொல்றேன்ல, நீ சொந்த கால்ல நின்னு உன் அம்மா மாதிரியே எல்லா விஷயத்திலயும் முன்னேறுவ. நிலு, பட்டர் பன்னோட கவுண்டிங் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குக்கா. இதுக்கப்புறம் கேக்கை பேக் பண்ணாலே போதும். சரி,
நீ அதை பேக் பண்ணி வச்சிரு. ம் கட்லெட் அவன்ல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஜாஸ்மின், நீ எப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இன்னைக்கு லீவ் எடுத்ததால எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையே. நான் அர்ஜென்ட்டா ஒரு இடம் போக வேண்டி இருந்தது, அதனால தான் லீவ் எடுத்தேன் கிருஷ்ணா. ம், ஒரு ஆர்டர் கொடுக்க வேண்டிய விஷயத்த ஆனி அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரெடியா? கட்லெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. மீதி இருக்க எல்லாமே இன்னும் பேக் பண்ணல. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா கிருஷ்ணா? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நீ சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அந்த கட்லெட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வா. நான் இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க வந்துடுறேன். ஓகே, நான் அதை ரெடி பண்ணிட்டு தான் போவேன். நீ தைரியமா மீதி இருக்க வேலையை போய் பாரு. தேங்க்ஸ்டா. அட போமா. அங்கிருந்து வண்டி அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்களாக்கா? ஆமா, ஆனா நானும் கூட போகணும்னு ஆனி அக்கா சொல்லியிருக்காங்க. ஆனி அக்கா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கக்கா, அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட தராங்க. அப்படியெல்லாம் இல்லை நீத்து. ஜாஸ்மின் 2 நாளைக்கு லீவு கேட்டிருக்காளாமா, அதனாலதான் ஆனி அக்கா என்கிட்ட கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணாக்கா, அட பாப்பா, எனக்கு பசிக்குது. ஐயோ, பாப்பாக்கு எதுவும் அம்மா தரலையா? எனக்கு நீங்களே ஏதாவது தந்தா போதும். ம், நீ இப்போதைக்கு இதை சாப்பிடுமா. ம், அக்கா அதுக்குள்ள போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ம், இது ஸ்பெஷல் பன்னு. ஸ்பெஷல் பண்ணா? ம், ஆமா, இந்த கிருஷ்ணாக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ண. இங்க பாரு, ஆட்டோ இப்போ வந்துடும். நான் இதை நீலு அக்கா கிட்ட போய் கொடுக்குறேன். வா. ம். அங்க போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன், சரியா? சரி, நான் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. வந்துடுறேன் பாப்பா. நீலு, குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோ. நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ம், சரிக்கா. ஏன்பா அழற? அம்மா இப்ப வந்துருவா, சரியா? ம், அழக்கூடாது. நம்மள ஒரு ஆள் கண்டிப்பா அங்க போயிட்டு வந்திருக்கணும். ஒருவேளை இப்போ சரியான நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் வரலனா குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்னதான் திட்டுவாங்க? டென்ஷன் ஆகாம இருங்க டீச்சர். அவங்களோட கடையில ஒரு வேலையை ஒப்படைச்சா எக்காரணத்தை கொண்டும் அவங்க லேட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனா என்னாச்சு சார், அவங்களை இன்னும் ஆளே காணுமே. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தாங்கன்னா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? டீச்சர் சொல்றதும் கரெக்டு தான் சார். பணத்தை நம்ம முன்னாடியே கொடுத்ததால அவங்க நினைச்ச நேரத்தில் டெலிவரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க போல.
நீங்க கடைக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஆமா, அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியணும்ல. ஆனியோட கடையில இருந்து தானே வரீங்க? ஆமா சார், நான் ஒன்றும் லேட்டா வரல. இல்ல, இருந்தாலும் நீங்க முன்னாடியே வருவீங்க நாங்க எதிர்பார்த்தோம். இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். எல்லாமே இப்போ ரெடி பண்ணுது. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, சூடா கொடுக்கணும்னு நினைச்சோம். நாங்க சொன்ன ஐட்டம்லாம் இதுல இருக்கு இல்லையா? கடைசியில குழந்தைங்களுக்கு பரிமாறும்போது ஏதாவது ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வர்றதுக்கு எங்களால முடியாது. மேடம், நீங்க செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ஐட்டம்லயும் 5 பீஸ் எக்ஸ்ட்ராவா நாங்க அதுல வச்சிருக்கோம். இது எங்களோட காம்ப்ளிமெண்ட். கம்மியா போக கூடாது இல்லையா? இதை நான் உள்ள கொண்டு போய் வைக்கட்டுமா மேடம்? வேண்டாம் வேண்டாம், நாங்க கொண்டு போய் உள்ள வச்சுக்கிறோமா. நீ வேணும்னா இந்த ஆட்டோலயே திரும்ப போயிடு. தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன் மேடம். இதுல டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு நாங்க பார்த்தாலே போதும். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் மேடம். ஆனிஸ் பேக்கரியில எது வாங்கினாலும் இது வரைக்கும் யாரும் எந்த குத்தமும் சொன்னது இல்ல. அதுவும் சரிதான். அதனால தான் இந்த ஆர்டரை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் கால் பண்றேன். சரிங்க சார், நான் கிளம்பட்டுமா? ஓகே. இது என்ன, இன்னும் பாலை குடிக்காம இருக்க? பாவம், தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். பாப்பா பாப்பா பாப்பா, மீனுக்குட்டி, பாப்பா பாப்பா, என்னமா ஆச்சு? கிருஷ்ணாக்கா, குழந்தை எழுப்புனா எழுந்துக்க மாட்டா, மயக்கத்துல இருக்கா. ஐயோ, ஐயோ, என்ன வாயில இருந்து நுர வந்திருக்கு? நீ கொடுத்த பண்ண சாப்பிட்டுட்டு இங்க உட்காந்துட்டு இருந்தாக்கா. சரி, இதோட சேர்த்து சாப்பிடுன்னு இந்த பாலை கொடுத்தேன். அது தொடக்கூட இல்லக்கா. இப்போ வந்து பார்த்தா குழந்தை மயங்கி விழுந்து கிடக்குறா. ஐயோ பாப்பா, மினிக்குட்டி, ஐயோ கடவுளே, குழந்தைக்கு என்னாச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்க்கா. ஆனி அக்கா இங்க இல்லையே. அம்மா மெனு, கொஞ்சம் கண்ணு தரமா. அண்ணா, ஆட்டோ எடுங்க. என்னம்மா, என்னாச்சு? கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. போயிடலாமா? பாப்பா, பல்ஸ் பிபி எல்லாம் லோ ஆயிட்டே இருக்கு. குழந்தைய சீக்கிரமா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரம். ஓகே டாக்டர். டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க? வெறும் ஒரு பப்ஸ் தான் சாப்பிட்டா டாக்டர். அதுக்கப்புறம் தான் வாமிட் பண்ணாளா? கொஞ்சமா வாமிட் பண்ணிருக்கா, அதுக்கப்புறம் அவருக்கு வரவே இல்லை. நீங்க குழந்தைக்கு எங்கிருந்து பப்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஐயோ டாக்டர், எங்க பேக்கரியில ரெடி பண்ண பப்ஸ் அது. எந்த ஒரு கலப்படமும் பண்ணாம தான் நாங்க ரெடி பண்றோம். அப்புறம் குழந்தைக்கு ஏன் இப்படி ஆச்சு? நான் செக் பண்றேன். ஐயோ அப்பா, மினிக்குட்டி. அம்மா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா குழந்தைய காப்பாற்ற முடியாது. கடவுளே, என் தங்கத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது. இங்க மினுக்குட்டின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைய அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஃபுட் பாய்சனுக்காக கூட்டிட்டு வந்த குழந்தையா? ஆமா ஆமா.
அவங்கள ஐசியூக்கு மாத்திருக்காங்க. சீரியஸா இருக்கா? எந்த ஐசியூ? ஸ்ட்ரெயிட்டா போய் செகண்ட் ரைட்ல கட் பண்ணுங்க. ஐசியூ எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு பாருங்க. கிருஷ்ணா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுமா. மோகன் தான் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னன்னு? அது வந்து பேக்கரியிலேருந்து அங்கன்வாடிக்கு கொடுத்த பலகாரங்களை சாப்பிட்ட குழந்தைங்க எல்லாரையுமே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மா. அப்புறம் சில குழந்தைங்கள மெடிக்கல் காலேஜுக்கும் கொண்டு போயிருக்காங்களாம். கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குது? பேக்கரியில பப்ஸ் சாப்பிட்டதுனால தான் குழந்தை எப்படி ஆயிருக்கா? அது என்னவா இருக்குன்னு? பலகாரத்தில் விஷம் கலந்ததா வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க. போலீஸ் இப்போ பேக்கரியை செக் பண்ணி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அரெஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அப்படின்னா ஆனிகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அது வந்து ஆனி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக மோகன்தாஸ் அங்கே போயிருக்காருமா. நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம உடனே இங்கே இருந்து போகணும். ஐயோ அண்ணா, அப்படின்னா குழந்தைய யாரை பார்த்துப்பாங்க? நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதம்மா. மோகன்தாஸ் கண்டிப்பாக இங்கே வந்து சேர்ந்துருவார். நீ வாம்மா, நம்ம உடனே இங்கேருந்து போயிடலாம். முடியாதுண்ணே, குழந்தைய தனியா விட்டுட்டு நான் வர மாட்டேன். போலீஸ் வந்தா நான் சொல்லிக்கிறேன். நீ என்னம்மா பண்ணுவ? பேக்கரி ஓனர் கிடைக்கலனா அங்கன்வாடிக்கு பலகாரங்களை கொண்டு போய் கொடுத்த பொண்ணைத்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளும்மா. நீ கிளம்பி வா. அந்த ஆட்டோக்காரர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா? இப்போதைக்கு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என் கூட கிளம்பி வந்தாலே போதும். வாம்மா. அட வாம்மா. அட வான்னு சொல்றேன்ல, வா. எங்க போறீங்க? இப்போ வந்துடுறோம். எங்க போறாங்க? என்னவா இருக்கும்? பிரபாகரா, இந்த விஷயம் உண்மைதானா? இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? டிவி நியூஸ்ல வந்தது பாட்டி. அந்த நேரத்தில் கிருஷ்ணா அங்கே இருந்தான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஜங்ஷனுக்கு போகிற வழியில் அங்கே சில பேர் பேசிக்கிட்டாங்க. நம்மளோட கிருஷ்ணாவை தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். கடவுளே, இனிமே நான் என்ன செய்வேன்? என் பேத்தியை போய் நான் எங்க தேடுவேன்? இங்கே பாருங்க பாட்டி, கிருஷ்ணா வந்துகிட்டு இருக்கா. அம்மா கிருஷ்ணா, என்னம்மா நடந்தது? எனக்கு எதுவுமே தெரியல பாட்டி. நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல பாட்டி. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் தேவைக்கான ட்ரெஸ் எடுத்துட்டு 2 பேரும் கிளம்புங்க. முதல்ல நாம உடனே இங்கேருந்து போகணும். போகணுமா? எங்க போறது? அதை பற்றி நம்ம அப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். முதல்ல 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. இப்போதைக்கு போலீஸ் கிட்ட மாட்டாம எங்கேயாவது போய் எஸ்கேப் ஆயிடணும். அதுதான் இப்போதைக்கு நல்லது. உடனே கிளம்புங்க. வாங்க பாட்டி. அப்புறம் அங்கே இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது? இல்லைண்ணே, நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரோம். இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. நடக்காம இருக்கட்டும். ஏதாவது ஒரு குழந்தை செத்தாலும் நீ தப்பிக்கவே முடியாது. போங்க, சீக்கிரமா போங்க. போங்க சீக்கிரம். வாமா. ஹலோ முதலாளி. என்னையா, அவளை உள்ள போடுறதுக்கான சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. கிடைச்சிடுச்சு முதலாளி. நான் அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா மட்டும் போதாது,
அங்கிருந்து ஜெயிலுக்கும் அவளை அனுப்பணும். அதை என்கிட்ட நீங்க சொல்லணுமா முதலாளி? எஃப்ஐஆர் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நல்லா கவனிக்கணும். அது முடிஞ்சு நேரா மேஜிஸ்ட்ரேட்ட கூட்டிட்டு போனோம். எங்கேயாவது இருந்து எவனாவது ஒருத்தன் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுவானுங்க. இந்த முறை அவ கண்டிப்பா தப்பிக்கவே கூடாது. இல்ல முதலாளி, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தைங்க தான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. யார் என்ன நினைச்சாலும் இதுல இருந்து அவங்கள தப்பிக்க வைக்க முடியாது முதலாளி. அப்படின்னா அவ விஷயத்துல நல்ல முடிவு கிடைச்சிருச்சு. எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க நல்லா நிம்மதியா இருங்க முதலாளி. சரி, நான் வச்சிடறேன் முதலாளி. சரி சரி. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க வா, நாம என்ஜாய் பண்ணலாம். சரிங்க முதலாளி. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். உன்னோட நேரம் முடிய போகுது. இங்க பாரு, பாட்டி கூட்டிட்டு உடனே கிளம்பணும். வீட்டை பிரபாகரனை பார்த்து பாரு. இங்க பாரு கிருஷ்ணா, மற்ற விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, போலீஸ் எப்போ வேணாலும் வரலாம். எந்த பக்கம் போனா நல்லது? இந்த பக்கம் போங்க, ஆட்டோ ஏதாவது வரும். சீக்கிரம் போங்க. வாங்க பாட்டி, போலாம். என்ன கூப்பிடாத பிரகாஷ். கிருஷ்ணாவை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல கூட்டிட்டு போய் சேர்த்துரு. இல்ல பாட்டி, நான் உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்ப நீங்க இங்கிருந்து கிளம்புங்க பாட்டி, சீக்கிரம் போங்க. வாங்க. மெதுவா மெதுவா இறங்குங்க. பார்த்து வாமா. ஐயோ, போலீஸ் வருதே. கடவுளே, இப்ப என்ன செய்யறது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.